டைரக்டர் லோகேஷ் கனகராஜோடைய லோகி சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல கைதி, விக்ரம், லியோ, தென் அப்கமிங் கைதி 2, விக்ரம் 3, தென் ரோலெக்ஸ்னு இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சினிமாட்டிக் யூனிவர்ஸ டைரக்டர் லோகிக்கு விக்ரம் படத்தோட ஸ்டோரியை டெவலப் பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு இந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ்க்கான ஐடியாவே கிடைச்சிருந்தது. விக்ரமோட ஸ்டோரியை டெவலப் பண்ணிட்டு இருக்கும் போது லோகிக்கு ஒரு போலீஸ் கேரக்டர் தேவைப்பட்டிருக்கு. கைதி படத்துல வர ஆக்டர் நரேனோடைய அந்த பிஜாய் கேரக்டர் மாதிரியே ஒரு போலீஸ் இதுல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காரு. சேம் அந்த பிஜாய் கேரக்டர் மாதிரியே எப்படி ஒரு போலீஸை இந்த படத்துல கொண்டு வரலாம்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்புறமா தான் அவருக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஏன் கைதி படத்துல இருக்கிற அந்த பிஜாய் கேரக்டரே இதுல வரக்கூடாதுன்னு. சோ கைதி படத்தையே ஒரு கிராஸ் ஓவரா இதுல கொண்டு வரலாமே பிளான் பண்றாரு. அண்ட் இந்த விக்ரம், கைதி இந்த ரெண்டு படத்துலயுமே ட்ரக்ஸுக்கு அகேன்ஸ்டா தான் கதை போயிருக்கு. தென் ஹி பிரிங் பிஜாய் கேரக்டர் அண்ட் டில்லி கேரக்டர் ஒரு மிகப்பெரிய கிராஸ் ஓவர் ஈவெண்ட்டை கிரியேட் பண்றாரு, விச் மீன்ஸ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ். இதுக்கு ஒரு மிகப்பெரிய வில்லன் வேணுமேன்னு சொல்லிட்டு இந்த யூனிவர்ஸ்க்கு ஒரு புரூட்டலான வில்லன் ரோலெக்ஸ் கேரக்டரை உள்ள கொண்டு வராரு. ஆஃப்டர் தட் விக்ரம் மூவி வாஸ் ரிலீஸ்டு. எல்லாருக்கும் விக்ரம் மூவி ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதுலயும் கைதியை அவ்வளோ அழகா பர்ஃபெக்டா இந்த படத்துல கனெக்ட் பண்ணியிருந்தாரு. தென் எண்டிங்ல ரோலெக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே தியேட்டரே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. விக்ரம் மூவி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா ஆச்சு. தென் ஃபேன்ஸுக்கு லோக்கியோட அந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கான்செப்ட் ரொம்பவே பிடிச்சு போயிருந்தது. ஸோ அதனால ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து LCU அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அண்ட் இங்க இருந்து தான் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கிக் ஆஃப் ஆச்சு. ஸோ இதே மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் அண்ட் சினிமா கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.